Hello people, welcome back to TN Official King. Hi friends, come back to the video. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் கரிகேச்சர் தான். ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளோட சேனலில் வந்து 3 or 4 வீடியோஸ்க்கு கார்ட்டூன் கரிகேச்சர் ஸோ டைட்டிலில் வந்து நம்ம வீடியோஸ் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோலாம் செக் பண்ணல, நான் மறக்காமல் போய் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கங்க. அண்ட் இந்த கார்ட்டூன் கரிகேச்சர் மாடல் இமேஜ் எங்கே யூஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா சார்பட்டா பரம்பரை ஃபிலிமோட ஒரு கேரக்டர் தான். ஸோ எந்த கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா டான்சிங் ரோஸ். ஸோ அந்த கேரக்டர் தான் நம்ம இப்போ கார்ட்டூன் கரிகேச்சர் பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் டிஎன் ஆஃபீஸில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். கூட ஒரு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற அண்ட் எடிட்டிங் அண்ட் ட்விட்டர் வீடியோ உடனுக்குள்ளே வந்து ரீச் ஆகும். அண்ட் லெட்ஸ் கெட் இந்த ஓகே, நான் ஆல்ரெடி ஒரு நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ ஓப்பன் பண்ணி கொஞ்சம் பாடிஸ்லாம் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சப்ஜெக்ட் பாடிஸ்லாம் இப்போ கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு தென் அதுக்கான மாடல் ஃபேஸஸ் இங்கே தான் செட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் தென் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து ஒப்பாசிட்டி கம்மி பண்ண சொல்ல கரெக்டாக மேட்ச் ஆகுது. இந்த இமேஜ் தான் இப்போ நான் வந்து நம்மளோட ஃபேஸ் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். அண்ட் தென் ஃபேஸோட கலர் கரெக்ஷன்ஸ், அண்ட் தென் நம்மளோட பாடிக்கு ஏற்ற கலர் வந்து ஃபேஸ்க்கு இல்லை, ஸோ அதுக்கான கலர் கரெக்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் தென் எல்லாத்தையும் கலர் கரெக்ஷன் முடிச்சு மெர்ஜ் பண்ணிவிட்டு ஒன்று எடுத்துருக்கேன் அவுட்புட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்கின் டோனும் ஃபேஸோட டோனும் வந்து கொஞ்சம் மேட்ச் ஆகிடுச்சு. இப்படி தான் நம்மளோட ஸ்கின் டோனை வந்து நம்ம வந்து மேட்ச் பண்ணோம் பாடிக்கும் ஃபேஸுக்கும். இப்போ எப்படி பண்ணணும் உங்களுக்கு கன்ஃபார்ம் புரிஞ்சிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஸ்கின்னோட டோனை பிக் பண்ணிவிட்டு நம்மளோட டூல் பார் டூல் பாரில் போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் பிக்கர் டூல் பாரில். ஸோ தென் நம்மளோட பாடி கலர் சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்மளோட ஃபேஸை ட்ராக் பண்ணி நியூ லேயர் ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூலில் ஜஸ்ட் ப்ரஷ் பண்ண ஆரம்பித்தா நம்மளோட ஃபேஸ் கலர் வந்து அப்ளை ஆகிடும். ஸோ எப்படி பண்ணணும்னு கன்ஃபார்ம் புரிஞ்சிருக்கும். ஓகே, தென் இதோட ஃபேஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து கார்ட்டூன் லுக் எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து சில எஃபர்ட்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஜஸ்ட் இது நம்ம ஒரு லேயர் காப்பி எடுத்துக்கலாம், பிகாஸ் நம்மளுக்கு வந்து ரீசன்ட் பேக் இருக்குது. அண்ட் தென் ஜஸ்ட் நம்ம இதை வந்து ஸ்மட்ச் பண்ண போகிறோம், அவ்வளோதான். நம்மளோட ஸ்மட்ச் டூல் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் டிக்ரீஸ் த ஸ்ட்ரென்த். ஃபேஸை வந்து நம்ம லைட் ஸ்மட்ச் பண்ணணும், அப்போ தான் அதோட எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக கிடைக்கும். ஓகே, தென் நம்மளோட ஃபேஸுக்கு வந்து ஸ்ட்ரோக்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அந்த ஸ்ட்ரோக்ஸ்க்கு வந்து ஜஸ்ட் நம்மளோட ஃபேஸ் லேயர் டபுள் கிளிக் பண்ணுங்க. அண்ட் தென் கோ டு த ஸ்ட்ரோக். நமக்கு எப்படி டெக்ஸ்ட்டுக்கெலாம் ஸ்ட்ரோக் ஆட் பண்ணுவோமோ சேம் மெத்தட். அண்ட் இது வந்து நம்ம பிளாக்கில் அண்ட் ஒப்பாசிட்டியில் பண்ணணும். தென் கிளிக் ஓகே. அன்வான்ட் பிளேஸ்லாம் ஜஸ்ட் இரேஸ் டூல் வச்சுட்டு இரேஸ் பண்ணுங்கள். தென் நம்மளோட லேயர்ஸை வந்து இப்போ ட்ரா பண்ணணும். ஸோ எங்கள் ஸ்ட்ரோக் பேத் ட்ரா பண்ணணும் நம்ம. ஸோ கோ டு த ப்ரஷ் டூல் அண்ட் சேஞ்ச் ஆட் ரவுண்ட் ப்ரஷ் அண்ட் சைஸ் கம்மியாக வச்சுக்கிறேன். தென் பிளாக் கலர் ஃபுல் ஒப்பாசிட்டி, ஜஸ்ட் ட்ரா த ஓகே. நம்ம இப்போ எல்லா லேயரும் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் Ctrl+J எல்லாத்தையும் காப்பி பண்ணி மெர்ஜ் லேயர்ஸ். தென் நம்மளோட ஃபேஸ் லேயர்ஸ் வரைக்கும் நம்ம ஒரு குரூப் மேக் பண்ணி அண்ட் ஃபேஸ் நேம் கொடுத்து ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நம்மளோட பாடி லேயரை வந்து ஒரு டூப்ளிகேட் ஓப்பன் பண்ணி மேலே எடுத்துகிட்டு வந்துடலாம். தென் கீழே இருக்க ஹைட் பண்ணிவிட்டு ஓகே
தென் இப்போ வந்து ஃபேஸில் இருக்கிற இந்த ஷேடோஸ்லாம் கொஞ்சம் எடுக்க பார்ப்போம். ஜஸ்ட் Ctrl J and go to the shadow and highlights. ஓகே, this is and better. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது கொஞ்சம் கலர் மேட்ச் ஆகுது நல்லாவே நம்ம ஷேடோஸ் டிக்ரீஸ் பண்ணதுக்கு. தென் 2 அகைன் மெர்ஜ் லேயர்ஸ். நம்மளோட ஸ்மட்ச் டூலில் ஜஸ்ட் ஹேரை மட்டும் நம்ம நல்லா ஸ்மட்ச் பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பர்ஃபெக்டாக ஏரோன்னு பாடி வந்து ஒரு இப்போ செட் ஆகிடுச்சு. தென் ரெண்டுத்தையும் ஒரு மெர்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் பேக்ரவுண்ட் ஹைட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் மெர்ஜ் பண்ணிடலாம். ஸோ தென் இதை நம்ம எல்லாத்தையுமே ஹைட் பண்ணிக்கலாம், இப்போ எதுவும் தேவையில்லை. இப்போ லாஸ்ட் அண்ட் கலர் கரெக்ஷன் தான். நம்மளோட கலர் கரெக்ஷன் எப்படி மெயின்டெனன்ஸ் ஆகுதுன்னு பார்த்து தான் நம்மளோட இமேஜோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் டிசைனோட குவாலிட்டி தான் பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு தான் கலர் கரெக்ஷன். இப்போ அதுக்கான வேலையை பார்ப்போம். ஜஸ்ட் பேக்ரவுண்ட் காப்பி 21. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பர்ஃபெக்டாக பாடியை வந்து ஒரு கலர் கரெக்ஷன் வந்து பண்ணிடலாம். கலர் பேலன்ஸில் ரெட் கலர் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் நல்லாயிருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு கார்ட்டூன் எஃபெக்டில் பக்காவாக வந்து நம்ம ஒரு கலர் பேலன்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்மளோட சப்ஜெக்ட் லேயருக்கு வந்து இப்போ ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நான் ஒரு பேக்ரவுண்ட் ஒரு நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு பேக்ரவுண்ட் ரெடி பண்ணிவிட்டு ஜஸ்ட் டெக்ஸ்சர் ஃபில்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தென் இதை காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட பேக்ரவுண்டில் செட் பண்ணுவோம். ஓகே, இதை ஒரு கலர் கரெக்ஷன் வேணுன்னா லைட்டாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆரஞ்சு வந்து கொஞ்சம் ஸ்கின்னுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. தென் சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் லாஸ்ட் ஃபில்டர் வந்து நம்மளோட ஸ்டைலிஷ் நம்ம வந்து கொஞ்சம் ஆயில் பெயிண்ட் ஆட் பண்ணிட்டா இன்னும் பக்காவாக இருக்கும். சரி, தென் கோ டு த ஆயில் பெயிண்ட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது எல்லாமே. ஜஸ்ட் மேக் அண்ட் ஷேடோஸ். ஓகே, இப்போ ஷேடோ எல்லாமே பக்காவாகிடுச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான அவுட்புட் கிடச்சிருக்கு, ஒரு கார்ட்டூன் வித் கரிகேச்சர் எஃபெக்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்னு கிடைக்கலனா ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலில் ப்ரீவியஸ் வீடியோலாம் செக் பண்ணி பாருங்கள், அதில் ஃபுல் டீட்டெயில் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம டிஎன்எஃப்சிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற எடிட்டிங் அண்ட் டுட்டோரியல் வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். அண்ட் பாய்.